உறவுகளுக்கு வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி கனகபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் உறுதி காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சரியாக எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலைக்கு எதிராகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இந்து பிரைமரி ஆரம்ப பாடசாலைக்கு எதிர்ப்பக்கமாக ஒரு மண் வீதி ஒன்று போகுது. அந்த மண் வீதியில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது அந்த பாடசாலையிலிருந்து பார்த்தாலே இந்த காணி நேராக உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீல தகரத்தால் அடைச்சி முன்னுக்கு டபுள் கேட் போட்டிருக்கும், இரும்பு கேட் நீல கலரில் இருக்கும். இதான் அந்த காணி. இதில் 2 ஏக்கர் காணி இருக்குது. நீங்கள் தேவைன்னு சொன்னால் ஒரு ஏக்கராக பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்க பாதை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாதையும் இருக்குது. நான் அதை காணிக்குள்ளே போய் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆக பிரிச்சும் எடுத்துக்கொள்ளலாம். தேவையானாக்கள் உங்களுக்கு 2ஆக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சமதரையான காணி. பள்ளம் எங்கேயுமே பள்ளமோ புட்டியோ அப்படியெல்லாம் இல்லை. நல்ல ஒரு சமதரையான ஒரு காணி. கொஞ்சம் பத்தையாக இருக்கிறதான அவங்களுக்கு அந்த தரை தோட்ட அமைப்பு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அருமையான காணிங்க. ஒரு 21 மாமரங்கள் இருக்குது காணிக்குள்ளே. பெரிய பெரிய மரங்கள், காய்க்கக்கூடிய மாமரங்கள் 21 மாமரங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் ஒரு ஏக்கராக பிரித்து எடுக்கும்போது மாமரங்களும் கண்டிப்பாக பிரிஞ்சு தான் வரும். ஆனால் நீங்கள் சேர்த்தெடுக்கிறது நல்ல மண் நினைக்கிறேன். நல்ல பெரிய ஒரு காணி உண்டு. காணி பரப்பு தான் நெஞ்சால விலை போய் கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு விலையை கண்டிப்பாக கடைசியில் சொல்லுவேன். நீங்கள் காணொலியை ஓட விடாமல் பாருங்கள். காணொலியோட இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விலை சொல்லுவேன். அதுக்கு முன்னுக்கு காணிக்குள்ளே இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொன்றும் இல்லை. மாமரம் தான் 21 மாமரம் இருக்குது. ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. இவ்வளோதான் காணிக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு பாதை ஒன்று நான் இருக்குன்னு சொன்னேன் தானே, அந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இப்போ கொண்டே காட்டுறேன். அதாவது அது சேவியர் கடை சந்தியிலிருந்து சரியாக ஒரு 100 மீட்டர் தூரத்தில் அந்த கொங்குரிட் ரோட், இந்து கல்லூரிக்கு வருகின்ற அந்த பிரதான கொங்குரிட் ரோட்டுக்கு வலது கை பக்கத்தில் ஒரு பெரிய 12 அடி பாதை ஒன்று வருது அந்த காணிக்கு. அந்த பாதை தான் இன்னொரு பாதை ஒன்று நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். இதான் அந்த கட்டுக்கிணறு பாருங்க. நல்ல தண்ணியோடு இருக்குது. நல்ல பெரிய கட்டுக்கிணறு பாருங்க. நல்ல ஒரு அருமையான மாஞ்சோலைகளை கொண்ட நல்ல நிழலோடு இருக்கக்கூடிய காணி. உண்மையாலுமே வீடு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற பகுதிகளில் தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டிப்போ சந்தையிலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. அதாவது கிளிநொச்சி டிப்போ சந்தையிலிருந்து நீங்கள் கனகபுரம் வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் சேவியர் கடை சந்தி வரும். அந்த சேவியர் கடை சந்தையிலிருந்து வலது கை பக்கம் போகிற கொங்குரிட் பாதை, அதாவது இந்து கல்லூரிக்கு போகின்ற அந்த கொங்குரிட் பாதையிலேருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் அதே வலது கை பக்கத்தில் ஒரு பெரிய 12 அடி பாதை ஒன்று போகுது. இந்த காணிக்கு தான் அந்த பாதை போகுது. அதே மாதிரி கிளிநொச்சி இந்து பிரைமரி ஆரம்ப பாடசாலைக்கு எதிர்ப்பக்கம் போகிற பாதையாலையும் போகலாம். 2 பக்க பாதை இந்த காணிக்கு அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு காணி ஒன்று. நீங்கள் விலை உங்கள்கிட்ட கையில் காசு இல்லாட்டி நீங்கள் விலையை பார்த்துட்டு கதைச்சி பேசிட்டு 2ஆக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதாவது கிளிநொச்சி டவுனுக்கு வர்றதுக்கு இந்த காணியில இருந்து சரியாக ஒரு 10 இருந்து 15 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் அந்த பாதையை தான் உங்களுக்கு நான் காட்ட போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அந்த பாதை எதுன்னு சொன்னால் பாருங்கள், நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு அந்த பாதையை. இப்போ பாருங்கள், இதில் வேலி அடைச்சிருக்கணும். காணிக்காராக்கள் மாடுகள் உள்ள வந்துடும்ன்றக்காக இந்த பாதையை தற்காலிகமாக வேலி அடைச்சி மறைச்சி வச்சிருக்கணும். இதான் அந்த பாதை. இதில் பாருங்கள், பெரிய ஒரு பாதை ஒன்று, ஒரு டிப்பர் வாகனம் வரக்கூடிய பெரிய பாதை இருக்குது. ஒரு பக்கம் மதிலும் கட்டியிருக்கணும். அங்கால காணிக்காராக்கள் இங்கால சும்மா வேலி அடைச்சிருக்குது. இந்த பாதை நேராக அந்த கொங்குரிட் பீதிக்கு தான் போகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பாதையோட அமைப்புகள் சரியான முறையில் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பாருங்க, வாழை தோட்டம் வச்சிருக்கிறாங்க. மண்ணை பாருங்க எவ்வளவு அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி சுற்றி வீடுகளும் இருக்குதுங்க. காணியை சுற்றி வீடுகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள நிறைய குடிமனைகள் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிக்க தேவையில்லை.
நல்ல ஒரு அருமையான ஒரு காணி. நீங்கள் வந்து விலையெல்லாம் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு வந்து 10 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறார். ஒரு பரப்பினுடைய விலை 10 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. இதில் நான் உரிமையாளரோட நம்பர் உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சு பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்னோட எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய நம்பரை மேலே வந்து விளம்பரம் அப்படின்னு சொல்லி தருவேன் நான். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் கூட நீங்கள் வந்து என்னோட கதைச்சு பேசி கூட இந்த காணியை போய் நேரடியாக வந்து பார்வையிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதேமாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நீங்கள் வந்து நல்ல முறையில் விற்பனை செய்து கொள்ள முடியும். ஓகே, மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். டிக்டாக் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.